ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா பொரிச்ச அப்பளத்தில் கூட்டு தான் செய்ய போகிறோம். இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம், மோருக்கு பக்காவான சைடிஷாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பளம் கூட்டு செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஹவராக ஊற விட்டு குக்கரில் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. முழுசாக இருக்கவே கூடாது கடலைப்பருப்பு. நீங்கள் ஊற வைக்காமல் வேக விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு குழைவாக கிடைக்காது. நல்லா 1/2 ஹவர் ஊற விட்டு வேக விட்டுக்கோங்க. 4லேருந்து 5 விசில் விட்டு வேக விட்டு குழைவாக இந்த அளவுக்கு இருக்கணும். பருப்பு முழுசாக தெரியவே கூடாது. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு 5 அப்பளம் எண்ணெயை நல்லா காய விட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கூட்டு செய்ய போகிறீங்கன்னா ஒரு 5 அப்பளம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை ஒன்று சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பை நல்லா பொரிய விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கிறத சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக வதக்கி எடுத்தால் போதும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டோம். இப்போ ஒரு தக்காளி பொடியை நறுக்கிறத சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ரொம்ப குழைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று பாதியமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயே இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தக்காளியவும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை தக்காளி வெங்காயத்தோடு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கடலைப்பருப்பையும் அப்பளத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. வேறு எந்த காரப்பொடியும் சேர்க்க போகிறதில்ல. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கொதிக்கி விட்டுக்கலாம். சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துருக்கறனால அந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனை இல்லாமல் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எடுத்து சாப்பிட சரியாக இருக்காது. இப்போ இதில் நம்ம அப்பளத்தை சேர்த்துக்கலாம். அப்பளத்தை ஒன்று பாதியமாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இது சாம்பாருக்கு தான் நல்லாயிருக்கும், காரக்குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே சைடிஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ரசம், மோர், சாம்பார், காரக்குழம்பு, பூண்டு குழம்பு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்படி ஒன்று பாதியமாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தூளாக நொறுக்கியும் சேர்த்துடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் அந்த கூட்டோட நம்ம அள்ளி சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸாக கிடைக்கும். இப்போ அப்பளத்தை எல்லாத்தையும் உடச்சி சேர்த்துட்டோம். இப்போ கலந்து விட்டுற வேண்டியதான். நல்லா குறைவான தீயில வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே போதும். அப்பளங்கிறதுனால உடனே ஊறிடும் இந்த கூட்டோட. இப்போ 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இதில் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த அப்பள கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.